ஏகாந்தமா நீங்க இல்லாம இருந்தால் அவள் தான் நீங்க வீண். உங்க வாழ்க்கை வீண் வீண். நீங்க யாருக்காகவோ நீங்க இருக்கிறீங்க. உங்க கணவனுக்காக இருக்கிறீங்க, மனைவிக்காக இருக்கிறீங்க, பிள்ளைக்காக இருக்கிறீங்க, சமூகத்துக்காக இருக்கிறீங்க, ஜாதிக்காக இருக்கிறீங்க, மொழிக்காக இருக்கிறீங்க. உங்களுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்க பாவப்பட்ட ஜென்மம் தான். நீங்க மொழியோடவோ ஜாதியோடவோ இனத்தோடவோ குடும்பத்தோடவோ உறவோடவோ மட்டுமே பின்னி வாழ்வீங்கன்னா குற்றவாளி நீங்க. புரியுதா? சமூக ஒழுக்கத்துக்கு பொருந்தி வாழ்ற ஒரு விலங்கு, நன்றாக கற்றுக்கொண்ட ஒரு விலங்கு நீ. அவ்வளவுதான். உன் ஒழுக்கம் அசிங்கமானது. நீ எவ்வளவு பெரிய நல்லவனாயிரு, மகானாரு, மயிராரு, இந்த உலகத்துக்கு எவ்வளவு பெரிய விஷயத்த சொன்னவனாயிரு, புறக்கணிக்க கொடுவாய். எப்பேற்பட்ட மகன் எது போய் போஸ்ட் வந்துட்டோம். பீச் ஓரத்தில் போச்ச கூட ஒன்னு தான் போனம் தான். பீச் ஓரம் போச்சதுனால அது நம்ம வேணா சொல்லுங்களா சமாதின்ட்டு. அது சமாதி கிடையாது, போன போச்ச இடம். நீங்க பேரு சமாதின்னுங்கிறீங்க. சமாதினோ கல்லறினோ பேர் வைக்கிறதுனால அது பேர் என்ன ஆகாது? சமாதியா ஆவாது. இந்த நான் மட்டும் அல்லது நானாக மட்டும் புரியாத வரைக்கும் உனக்கு சமாதியோ அல்லது அது உன் ஜீவனை நீ பிரிக்கிறதுலையோ நீ கெட்டிக்காரத்தனத்தையும் உன்னால காட்டவோ புரிஞ்சுக்கவோ முடியவே முடியாது. ஸோ ஏகாந்தத்தை புரிந்தால் மட்டும் ஒன்று தான் நீ என்ன பண்ண முடியும். ஆமா, இதெல்லாம் நீ உனக்கு சமாதிக்கும் சம்மதம் கிடையாது. சமூக